நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு வேளாண் துறை அமைச்சர் அவருடைய வேலையை விவசாயிகளை பாதுகாக்கணும், விளைநிலங்களை பாதுகாக்கணும், வேளாண்மையை அதிகப்படுத்தணும். இதில் மூன்றுமே அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். விவசாயிகள் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 3280 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது வெட்கக்கேடு. தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டு காலமாக வேளாண் வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின ஆண்டு -3.6, கடந்த ஆண்டு -1.8. அப்போ இது இல்லாம கடலூர் மாவட்டம்னா சிப்காட் தேவையப்போ இருக்கிற சிப்காட்டுக்கே அங்க வழி இல்லை, நாசப்படுத்திட்டாங்க. மண்ணு, மக்கள், தண்ணி எல்லாம் நாசப்படுத்தி பண்ணிட்டாங்க. அதுல இன்னும் விரிவாக்கம் எதுக்கு? அதுவும் சிஆர்சி ஜோன்ல, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சிஆர்சில போய் இந்த திட்டு இருக்குது. அங்க போய் எதுக்கு உங்க சிப்காட்? ஏதோ ஒரு நிறுவனத்துக்காக நீங்க சிப்காட் பண்றீங்களா? மக்களுக்காக நீங்க இருக்க மாட்டீங்களா? உறுதியா அங்க வராது. சிப்காட் இங்க வேணும். தரிசு நிலத்தில் எடுத்துட்டு போங்க. எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு, அங்க எடுத்துட்டு போங்க. மாவட்டத்தில் என்எல்சி இருக்குது. என்எல்சி இன்னைக்கு என்எல்சியோட பயன்பாட்டு தேவையில்லை. இன்னொன்னு சொல்ல, என்எல்சி கிட்ட இப்ப 40,000 ஏக்கர் இருக்குன்னா, அந்த அழிச்ச நிலம் இருக்குன்னா, அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சோலார் போடுங்க. சோலார் போடுங்க. இப்ப மின்சாரம் உற்பத்தியை விட 10 மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். இப்ப இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வள்ளலார் மையத்தை, ஆனா வள்ளலாருடைய சாபம் சும்மா விடாது. உறுதியா சொல்றேன் நான். அது பெருவெளியில போயிட்டு அங்க கை வச்சாங்கல்ல, நீங்க பாருங்க, இந்த தேர்தலில் பாருங்க நீங்க. ஏன்னா இதெல்லாம் வள்ளலாருடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவருடைய எண்ணம் என்ன? அந்த பெருவெளியில அப்படியே விடுங்க, என்ன பிரச்சனை? வள்ளலார் பன்னாட்டு மையம் நீங்க பண்ணுங்க. எவ்வளவு இடம் இருக்குது, அங்க வெளியில பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு இதுவும் இங்க முந்திரி வியாபாரி, முந்திரி விவசாயிகள் இருக்காங்க. பாவம், நலிந்துச்சு முந்திரி, பலாலாம் அவ்வளவுதான். பலா விவசாயிகள்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் பேசிக்கிட்டு அந்த கட்சியில் பிரச்சனை, இந்த கட்சியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுலாம் மக்கள் நிச்சயமாக 29 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க தான் அடுத்தும் ஆட்சி வரும். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் கிட்ட 29 கட்சி பேரை சொல்லுங்களேன். உதயநிதி அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. உதயநிதியும் நாங்க தான் ஆட்சி சொல்றாரு. ரெண்டு பேரையும் பேப்பர் பிடிக்காம அந்த 29 கட்சி பேரை சொல்லுங்களேன். தமிழகத்தில் வேளாண் வளர்ச்சி தலைகீழாக சென்று கொண்டிருப்பதாகவும் வள்ளலார் சாபம் சும்மா விடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.